வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சக்கரையா பேசுகிறேன். வெல்கம் டு பிசி சேனல். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2. கௌரி பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா, போய் தூங்கு அப்படின்னு சொன்னான். நம்ம பிரதாப்பும் பல்ல வச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை வாங்கின சந்தோஷத்துலேயே போயிட்டான். அவனும் கௌரி எப்போ தூங்குவா, நைட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு, இன்னும் தூங்குவாளா மாட்டாளா, காலையில் கல்யாணம் இருக்கு, கல்யாணத்தில் தூங்காமல் இருந்தால் கண்ணெல்லாம் வெறி கருத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கௌரியை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே மணி 10 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, மணி 1 ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இவ தூங்கவே மாட்றா, இவ்வளோ நாள் நம்ம தூங்காமலே இவளையே பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய், ஏன் நீ இன்னும் தூங்கலையா, நீ தூங்காமல் இருந்தால் காலையில் உன் கண்ணில் கருத்து போயிடும், அப்போ எப்படி நீ ஃப்ரெஷ்னஸாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். இல்லை என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, நான் ஒரே ஒரு ஷர்ட்டு தான் எடுத்துன்னு வந்தேன், நைட்டில் போகிறதுக்கு ஷர்ட் இல்லாதனால நான் இதே ட்ரெஸ்ஸில் இருக்குன்னா எனக்கு ஒரே குலுக்கமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல, அதனால் ஜஸ்ட் பாட்டு கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு கௌரி சொன்னான். ஓ உங்ககிட்ட போகிறது வேறு ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரதாப் அவனை ரூமில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தான். இந்த ட்ரெஸ்ஸு நம்ம காலையில் போகிறதுக்கு இருக்குது, அப்போது காலையில் நம்ம எதுக்கு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசித்தான். குணாவோட பேக்லேயும் குமாரோட பேக்லேயும் பிரதாப் செக் பண்ணான். அப்போது குமாரோட பேக்கில் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் இருந்தது. அந்த டிஷர்ட்டை எடுத்துன்னு போய் இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தான். இது என்ன டிஷர்ட்? ஒயிட் கலர் டிஷர்ட் அப்படின்னு சொன்னான். அப்போது கௌரி அவனை பார்த்து மறைச்சா. சரி சும்மா தான் சொன்னேன், இது என்னோட டிஷர்ட் தான், நீ போட்டுக்கோ. ஐயே நான் உன் டிஷர்ட்லாம் நான் போட மாட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கொடுத்தா. இது புது டிஷர்ட், இன்னும் டேக் கூட பிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப்பும் கொடுத்தான். சரி ஓகே நான் போட்டுக்கிறேன், ஆனால் நான் அவங்ககிட்ட இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரியும் சொன்னான். ஏன் கொடுக்க மாட்டேன், என் ஞாபகமாக நீ வச்சுப்பியா அப்படின்னு சொல்லி பிரதாப் சொன்னான். அப்படிலாம் இல்லை, உன்னோட டிஷர்ட் நான் போடுறேன், அது துவைக்காமல் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு, அதனால் நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இந்த டிஷர்ட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப்பும் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கௌரி ஏஞ்சி போய் ட்ரெஸ்ஸை மாற்றினான். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மறுபடியும் கௌரி டிஷர்ட்டை மாற்றிக்கிட்டு சேரில் வந்து உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டா. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். இல்லை மணி 2 ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான், அதுக்குள்ளே மோளை அடிக்கிற சத்தம் கேட்டுரும், நம்ம எப்படி இருந்தால் தூங்க முடியாது அப்படின்னு கௌரி சொன்னான். ஆமாம் சரி அதுக்கு நம்ம எதனா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். என்ன பேசுறது உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கேட்டா. சரி ஓகே நீ 9th முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் கேட்டான். அதுக்கு கௌரி, ஆமாம் நான் 9th முடிச்சிட்டேன், இப்போ 10th போக போகிறேன், அதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நான் மேத்ஸில் 100க்கு 100 மார்க் வாங்கினேன், உனக்கு எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு, நான் மேத்ஸில் புலி அப்படின்னு பிரதாப் சொன்னான். நீ மேத்ஸில் புலியா? அப்படி பார்த்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கௌரி கேட்டா. அப்படி பார்த்தா எதுவும் தெரியாது, என்கிட்ட மேத்ஸில் எது வேணா கேளு, நான் நல்லா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். இல்லையே நீ மேத்ஸில் ஃபெயிலுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கௌரி சொன்னான். பிரதாப் திரு முடிச்சான். ஐயோ இவளுக்கு எப்படா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சான். இல்லையே உனக்கு யார் சொன்னது அப்படின்னு பிரதாப் கேட்டான். நான் யாருக்கிட்டையும் கேட்கல, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ 100க்கு 100லாம் வாங்க மாட்டேன்னு. ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் யோசித்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால அந்த மேட்ச்சில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு பிரதாப் சொன்னான். பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஃபீவராக தான் இருக்குன்னு அப்படின்னு கௌரி சொன்னான். சரி உனக்கு வேற என்ன சப்ஜெக்ட் டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் சொன்னான். ஃபோன் நம்பர் வாங்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கேட்டா. ஐயோ இதையும் கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் நினச்சான். இல்லை சும்மா ஒரு ஜென்ரலாக பேசுறதுக்கு அப்படின்னு பிரதாப் சொன்னான்.
எந்த ஒரு ஜென்ரலாகவும் பேச வேணாம், நீ இப்போ போய் தூங்கு, நான் பாட்டு கேட்டுட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், அதனால் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொன்னான். இப்போ போய் தூங்கத்தா, மணி 2 கிட்ட ஆயிடுச்சு, எனக்கு தூக்கமும் வேற வரமாட்டுது. இவகிட்ட என்ன பேசலாம்னு நினச்சாலும் இவளும் எதுவும் பேச மாட்றா, ஒரு லிமிட்டு தாண்டி போனாலும் அடிச்சிருவாலும் சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரதாப் யோசிச்சிருந்தான். சரி ஓகே, இதுக்கு மேலே இவகிட்ட பேச முடியாது, இவளை பார்த்துக்கிட்டாச்சும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் போய் கௌரியை பார்த்தா மாரி 2 சேர் போட்டுக்கிட்டு ஒரு சேரில் காலை நீட்டினும் இன்னொரு சேரில் தலையில் சாஞ்சிக்கிட்டும் கௌரியை பார்த்தா மாரி படுத்திருந்தான். ஒரு கட்டத்தில் போய் பிரதாப்க்கு கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மோல் அடிக்கிற சத்தமும் திடீர்னு கேட்டுச்சு. என்னடா அது திடீர்னு மோல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் ஏஞ்சி பார்த்தான். டைம் பார்த்தா மணி 4 ஆயிடுச்சு. என்னடா அது அதுக்குள்ளே மணி 4 ஆயிடுச்சா,